ஸ்குவிட் கேம் மாதிரியே சாமுராய்ஸை வச்சு ஒரு நல்ல வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. த லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங். இந்த பர்டிகுலர் வெப் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் ரன் டைம் இருக்க எபிசோட். ஸோ மொத்தமாக இந்த வெப் சீரிஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரம் உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்குவிட் கேம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப் சீரிஸ் வந்து பிடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. ஏன்னா ஸ்குவிட் கேம்லையாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸுக்கு மணி நீடுக்காக உள்ளே வந்திருப்பாங்க. பட் இந்த லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் அப்படின்ற வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே வர முக்கால்வாசி பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாமுராய். இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1870களில் நடக்கிற மாதிரி டைம் லைன் செட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஒரு காலகட்டத்தில் சாமுராய்ஸ் வந்து அவங்களோட வார் இதெல்லாமே முடிச்சுட்டு சாமுராய்களுக்கான தேவைகள் வந்து ரொம்ப குறையிற டைம் அது. அப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த சாமுராய்ஸ் வந்து மொத்தமாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ட்ராப் மாதிரி, ஹவு ஸ்குவிட் கேம் எப்படி இருக்குது அதே மாதிரி ஒரு ட்ராப். பட் இந்த சீரீஸோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு சாமுராய்க்குமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு இன்னர் லைன் ஸ்டோரி வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ரீசன், அதுக்கப்புறம் அவங்க எதுக்காக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க, ப்ளஸ் எண்டில் என்ன நடக்குது அவங்களுக்கு அப்படின்றது தான் இந்த கம்ப்ளீட் வெப் சீரிஸ் வந்து இருக்கும். என்னதான் நீங்கள் வந்து 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வெப் சீரிஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து இது சீசன் 1 அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இதோட கண்டினியூஷன் வந்து வரதுக்கான அந்த மாதிரி தான் இந்த வெப் சீரிஸ் வந்து போஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்குவிட் கேம் மாதிரியான சீரிஸ் பிடிச்சிருந்து ஒரு 5 மணி நேரம் டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக இந்த வெப் சீரிஸில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு சாமுராய்க்கும் அவங்க சொல்கிற பேக் ஸ்டோரி, அதுக்கப்புறம் அந்த சாமுராய்களோட ஃபைட் சீக்வன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து சாமுராய்ஸ் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்கள பற்றி பேஸ் பண்ணி வர சீரிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சீரிஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான சீரிஸ் அண்டு மூவிஸ் பற்றினா என்னோட தாட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.